சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பொழிப்புரை பாருங்க 230. மேற்கூறிய 10 நூல், அதாவது சகலாவத்தையில சொன்ன 10 உரிவினை கொண்டு போக போக்கியது அந்த 10 நூல் சத்தமாதியாம் விடயம் தன்னின் புரிவதும் செய்தல் கழித்தற்கு ஏதுவாகிய இருவினை ஒப்பும். எல்லாம் வரிசையை எழுதி போட்டதான், அதுக்கு நேரா இருக்கு. போக போக்கிய கருவிகளில் செறிவு கழிதற்கு ஏதுவாகிய சத்தினிபாதமும் உருக்கழித்தற்கு ஏதுவாகிய குருவருளும் எல்லா யோனியும் கூடுதற்கு ஏதுவாகிய ஞான சாதனமும் சென்று திரிதற்கு ஏதுவாகிய ஏகதேச தன்மை கழிதற்கு ஏதுவாகிய மும்மல நீக்கமும் சத்தமாதியாம் விடையும் தன்னை நுகர்வது கழிதற்கு ஏதுவாகிய வாதனை நீக்கமும் பாச அறிவி இச்சை செயல்கள் கழிதற்கு ஏதுவாகிய ஞானப்பெருக்கமும் முறையே கிடைப்ப அவ்வாறான காரியங்கள் 10 நீங்க பெற்று. எவ்வாறான காரியம்? சகலத்தில் இருக்கிற 10 காரியமும் நீங்க பெற்று குருவருடைய கூடுதல் சுத்தம். சத்தினிபாதத்துக்கு மூலமாகிய மலபரிபாகமும் இருவினை ஒப்புக்கு மூலமாகிய சிவபுண்ணியம் என்று இன்னாரவற்றை எல்லாம் மீண்டு கூறாது ஒழிந்தார். இப்ப பாட்டில் சொல்லிட்டார். ஆனால் சத்தினிபாதத்திற்கு மலபரிபாகம் இருவினை ஒப்புன்னு சொல்லிட்டாரு. ஆனா மலபரிபாகம் சொல்லலை. சரிங்களா? அடுத்தது இருவினை ஒப்பு நிகழணும்னா சிவபுண்ணியம் நிகழணும். இதுதான் உங்க கேள்வி. நீங்க கேட்ட கேள்வி இதான் பதில். எல்லாரும் என்ன கேட்குறீங்க? இருவினை ஒப்பு எனக்கு வரமாட்டேங்குது, எது செஞ்சாலும் நான் செஞ்சேன்னு தான் சொல்றேன், இது எப்படியா நீங்கிறது? அதுக்கு என்ன வேணும்? சிவபுண்ணியம். சிவபுண்ணியத்தை மிப்பி செஞ்சா இருளை ஒப்பு நிகழும். சிவபுண்ணியம் எது? பூசைதான் சிவபுண்ணியம். வேற புண்ணியம் எல்லாம் சிவபுண்ணியம் ஆகாது. சிவபுண்ணியம் செய்யணும்னா பூஜை செய்யணும். பூஜை எவ்வளவு அதை நம்ம விரும்பி பூஜை செய்யறோமோ, அழுந்தி பூஜை செய்யறோமோ, எண்ணிக்கையே என்ன செய்யணும்? 5 எழுத்து எண்ணிக்கையை கூட்டணும். இதை நிறைய சொல்லணும். அப்புறம் இன்னொன்று, வேகமா சொல்வது என்பது எண்ணிக்கையில பொருந்தும். நிதானமா சொல்றது ஒண்ணு. ஏன்னா அது எழுத்துல எப்படி இருக்கணும்? அழுந்தம். 5 எழுத்துல அழுந்தம். அப்ப நிறைய சொல்லணுமா நிதானமா சொல்லணுமானா, நிதானமா சொல்றதுக்கு பயன் அதிகம். நிதானமா நிறைய சொல்லலாம். சரிங்களா? வெறும் எண்ணிக்கைக்காக 1008 சொன்னேன், 5000 சொன்னேன், 10,000 சொன்னேன், கடன்னு ஓடுறது பெருசா பயிர் இருக்காது. அதாவது வேகமா 1000 சொல்றது ஒண்ணு, நிதானமா 300 சொல்றது ஒண்ணு. அப்போ அழுத்தணும். அந்த 5 எழுத்துல சொல்லுகிற போது என்ன செய்யணும்? அழுந்தி புறவடியங்களில அறிவு போகாம 5 எழுத்துல நின்று, திருவடியில நின்று 5 எழுத்து சொல்லணும். அப்பதான் சிவபுண்ணியம் கிடைக்கும். அப்ப சிவபுண்ணியம் வந்தா தான் இருவனுக்கு மலபரிபாக சத்தினிபாதம் இல்லை. சிவபுண்ணியத்தை தவிர வேற வழியே கிடையாது. வேற என்ன செஞ்சாலும் வராது. சிவபுண்ணியத்துக்கு என்ன செய்யணும்? 5 எழுத்து சொல்லணும், பூஜை செய்யணும். அதான் வழி. அதெல்லாம் இங்க சொல்லல. ஈண்டு கூறாது ஒழிந்தார். மேற்கூறிய காரியம் 10 நீங்குவதற்கு ஏதுவாகிய மாத்திரையை ஈண்டு கூற புகுந்தார் அன்றி அனைத்தும் கூற புகுந்தார் அல்லர் ஆகலின் அவையெல்லாம் முன்னர் கூறப்படும். 7ஆம் நூற்பால சொல்லுவார். முன்னர்னா பின்னர். சரியா? அதெல்லாம் 7ஆம் நூற்பால சொல்லுவார். எதானே மலங்களெல்லாம் ஓவின போது சுத்தம் புடையலாம் என்பது வகுத்து கூறப்பட்டது. சரிங்களா? 227 சொன்னாரா இல்லையா? மலங்கள் எல்லாம் ஓவின போது சுத்தம் உடையலாம் என்பது முதலாக இங்கே சுத்தவத்தை சொல்றார். குருடன் அறிவனே ஆகில் என்றது முதல் எத்துணையும், அதாவது உணர்வன கரணம் எண்ணில் என்பது 191. அதிலிருந்து 4வது அதிகரணம். 4ஆம் அதிகரணம் உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றை ஒன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய் யான் எனது என்பது இணையரும் 4 தொழில்களும் அறிந்து அவை அடக்கி உணரும் உட்கருவி ஆக்கி புறக்கருவிலும் போக்கி வெவ்வேறு அடைதரும். 4வது அதிகரணத்துடைய பாட்டு. அதுல 3வது அதிகரணம் என்னது?
வெவ்வேறு அனைதரும் வெவ்வேறு அனைதரும் என்பது அது மூன்றாம் கூறு. இந்த மூன்றாம் கூரை குருடன் அறிவனையாகில் என்றது முதலாக இத்துணையும். ஆனா இதுல பாட்டுல பாத்தீங்கன்னா 222வது பாட்டு தான் மூன்றாவது அதிகாரம். அதுதான் உரையில குருடன் அறிவனையாகில் என்பது முதலாக 230வது இத்துணைன்னு என்னது 230 வரைக்கும் இது மூன்றாம் கூறுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம புத்தகத்துல இருக்கிறது 232வது பாட்டு மூன்றாவது கூறு அதான் இருக்கு. குருடன் அறிவனையாகில் என்பது 2வது கூற்றினுடைய கடைசி பாட்டு. கரெக்டா இல்லையா? 222வது பாட்டுல இருந்துதான் மூன்றாவது கூறு போட்டிருக்கு புத்தகத்துல பாருங்க. அப்படிதானே இருக்கு. படைகொடு மன்னன் 222. ஆனா இவர் எழுதும்போது என்ன எழுதுறாரு 231 இருந்து எழுதுறாரு. அப்போ ஒருவேளை இங்க அதிகாரத்தை பிரிச்சதுல ஏதாவது பிழை இருக்கிறதா இல்ல நாம சரியா வாங்கிக்கலையான்னு தெரியல. நான் சொல்றது புரியுதா? குருடன் அறிவினாய்கள் என்றது முதலாக இத்துணையும் போட்டிருக்காரு. வெவ்வேறு அனைதரும் என்ற மூன்றாம் கூற்றை வகுத்தோதியவாறு. வெவ்வேறு அனைதருங்கிறது எங்க இருக்கு? 191வது பாட்டு. 191வது பாட்டு 4வது நூற்பாக்குரிய பாட்டு. அதுல 3 அதிகாரம் பிரிச்சீங்கன்னா 3வது அதிகாரம் வெவ்வேறு அனைதரும் இருக்கா இல்லையா? அது 3ஆம் கூறு. 3வது கூறு அதுக்கு தான் 222ல இருந்து 230 வரைக்கும் 9 பாட்டு. அதுதான் இப்ப காலையில பார்த்தோம். சரியா? ஆனா இவர் என்ன செய்யறாரு? குருடன் அறிவனையாகில் அப்படிங்கிற பாட்டுல இருந்து எழுதுறாரு. அப்போ அந்த பாட்டு இந்த அதிகரணத்துக்குரியதாக இருக்கலாம். 221ல இருந்தே 3வது கூறா இருக்கலாம் முனிவர் உரை பிரகாரம் பார்த்தா. ஆனா நம்ம புத்தகத்துல 222ல இருந்து இருக்கு 9 பாட்டு இருக்கு. இவர் 10 பாட்டு சொல்றாரு 3வது கூறு. சரிங்களா? அது எப்படியோ இருக்கலாம். அதுல ஒரு நமக்கு புரிதல் இல்லையா இல்ல அப்படின்ட்டு என்ன தெரியல. இங்க ஒரு சின்ன கருத்துல ஐயம் இருக்கிறது. அதை மட்டும் வச்சிருக்கேன். எனவே இந்த வகையில 3வது அதிகரணம் 4வது நூற்பா 3வது அதிகரணத்தை இந்த வகையில நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காலைக்கு உள்ளமும் பொங்கிட கன்றுளார் அடியார் வான்புகள் என்றதெங்கும் நிலவே உலகலாம் வான்மிகள் வடாது செய்க மணிவளம் சுரக்க மன்னன் போர் முறை செய்க உரைகளால் உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் போங்க நர்த்தவம் வெள்ளி மகிழ மென்மையுள் செய்வ நீதி விளக்குக உலகமெல்லாம் மென்மையுள் செய்வ நீதி விளக்குக உலகமெல்லாம் மென்மையுள் செய்வ நீதி விளக்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை நின்றாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி அருந்தரும் பண்ணார் முடியம்மையுடன் அமர்ந்த நனாவுடையார் திருவடிகள் சிற்றம்பலம்